நிதி ஒதுக்கீட்டு இப்பதானே ஒதுக்கிறா, இன்னும் பல இடத்துக்கு போகலையே. ஏனுமென திட்டமிட்டு அவர்கள் சொல்லுகின்ற கருத்து தான் ஒழிய மாணவர்களுக்கு முழுமையான அடிப்படை வசதி செய்து கொடுக்கல. அந்த மாணவருடைய குறைபாடுகள் தான் நான் சுட்டி காட்டினேன். சுட்டி காட்டினோட எதிர்கட்சியுடைய கடமை அது. இதை என்ன செய்யணும்? அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்தெந்த விடுதியில் இப்படிப்பட்ட அடிப்படை வசதிகள் இல்லையோ அதை சரி செஞ்சா பரவாயில்ல. அதை விட்டுட்டு நான் சொல்ற கருத்துக்கு எதிர்மறை கருத்துக்கள் எந்த விதத்தில் நியாயம்? இன்னொன்னு, இந்த திமுக கூட்டணியில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் என்ன சொல்லிருக்காருன்னா 99% ஜாதிப்பாடுகள் தமிழகத்தில் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்குது. அவருடைய கருத்து அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொன்னு, செஞ்சி ராமச்சந்திரன் அதிமுகவில் அமைப்பு செயலாளராக இருக்காரு. அவர் தாவேக்காவில் இணைய உள்ளதாகவும் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடப்பாரு அவருக்கு சொன்னாங்களா? இது வரைக்கும் எங்கிட்ட இல்லையா? என்னென்ன மாதிரி பொருளை கிளப்பிடுறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒரு கடல் புரியுதா? இதுல அவர் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில அங்கம் வைக்கிறாங்க, உழைத்திட்டு இருக்கிறாங்க. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கம், 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இயக்கம், பொன்விழா கண்ட கட்சி. அதனால வேணுமெனே திட்டமிட்டு சில ஊடகங்களும் பத்திரிகையில் வதந்தியை கிளப்பிட்டு இருக்குது. இது கண்டிக்கத்தக்கது. அதாவது அரசாங்கம் அவர்களை அழைத்து முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒரு தீர்வு காண வேண்டும். அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன, என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்க, அதையெல்லாம் ஒரு குழு அமைத்து அந்த குழுவின் மூலமாக தீர்வு காண வேண்டும். அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இன்னொன்று, தொடர்ந்து அரசு மருத்துவமனைகள்லாம் ஒரு சுகாதார சீர்கேடு இருக்குது. அதே மாதிரி இந்த வர நோயாளிகளுக்கு உரிய வசதிகள் இல்லை அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கு. மருந்து தட்டுப்பாடுலாம் இருக்கிறதா சொல்றாங்க. எல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வர செய்தி தான். அதான் நாங்களும் சொல்றோம். நேற்றை கூட பாருங்க, ஒரு ஊடகத்தில் வந்த செய்தி, கோயம்புத்தூர்ல நாங்க ஒரு அது என்ன இடத்துல இல்ல இந்த அதாவது இடம் பேர் தெரிய மாட்டேங்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு துர்நாற்ற வீச சொல்லி ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கழிவு நீர்லாம் வெளியேறி துர்நாற்றம் வீசுவதாக இந்த ஊடகத்தின் வாயிலாக செய்தி வாங்கியிருக்குது. இப்படித்தான் தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான மருத்துவமனைகள் இப்படிப்பட்ட. நான் ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் இருக்கிற குறைபாடுலாம் சுட்டி காட்டினேன். அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்களே ஒழிய இன்னைக்கு எதிர்கட்சி சொல்லுகின்ற குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் அங்கங்க போய் ஆய்வு செய்து அதை சரி செய்ய வேணும். அதை விட்டுட்டு எதிர்கட்சி சொல்வதெல்லாம் நேர்மறை கருத்துக்களை சொல்லுவது. இன்னைக்கு வேணுமென்னே எடப்பாடி பழனிசாமி தவறான கருத்து சொல்றாங்க. நாங்க என்ன தவறான கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்குது? அங்க இருக்கிற நிலைப்பாட்டை எடுத்து சொல்றோம்.